இன்றைக்கி வீடியோவில் காஞ்ச மிளகா சேர்த்து தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரி சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் தாங்க இருக்கணும். எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறோனோ அதே அளவுக்கு தக்காளியும் எடுக்கணும். 3 வெங்காயத்துக்கு 2லேருந்து 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. அடுத்து காஞ்ச மிளகா 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதாவது நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். பூண்டு பல் 7 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் சரிசமமாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சட்னி பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகா சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே வானலில் கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்னி அரைக்கும் போது தான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 செகண்ட் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூடவே பூண்டு பல்லும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதங்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு வதக்கினா போதும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தனி பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கல்லுப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்ச சட்னி விழுத இதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காஞ்ச மிளகாவில் செஞ்ச தக்காளி சட்னி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.